வள்ளுவர் வாக்கு. வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தினந்தோறும் நான் சொல்லும் இந்த குறள்கள் மிகவும் நன்மையானதாக உங்களுக்கு இருக்கும். ரொம்பவும் ஆர்வத்தோட தினமும் திருக்குறளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தினம் ஒரு உண்டியல்ல காசு சேர்த்து வச்சா திடீர்னு ஒரு நாள் பெரிய தொகையா ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி நீங்க தினம் கேட்கிற செய்திங்க எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு நாளைக்கு மிகப்பெரிய அறிஞராக ஆக்கிடும். இது உண்மை. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல இருந்து 6வது குறள். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம், என்னாது என்று நினைக்காமல் அறம் செய்க அறத்தை செய்யுங்கள், மற்ற அது அவ்வாறு நீங்கள் செய்த அறமானது பொன்றுங்கால் அழியும் காலத்தில் கேடுவரும் காலத்தில் பொன்றா துணை அழியாத துணையாகும். பொருள் புரியுதுங்களா? இப்ப நாம் விளக்கமா பார்க்கலாம். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, இப்ப நாம ஏன் தர்மம் செய்யணும்? இப்ப சின்ன வயசுதானே, சாகிற நேரத்துல தர்மம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. தர்மம் செய்யறதுக்கு நேரம், காலம், வயசு இதெல்லாம் பார்க்க கூடாது. புரியுதுங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் யாருக்குமே ஒன்னும் தரமாட்டானா. தங்க கட்டிகளா சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தானா. நான் சாகிற சமயத்துல கொஞ்சம் தங்க கட்டிகளை எடுத்து சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லுவானா. ஒரு நாள் அவன் மரணப்படுக்கையில படுத்துட்டான். சொந்த பந்தம் அவனை சுத்தி நிக்குது. அவனுக்கு அப்போ பேச்சு வரல, நாக்கு உள்ள இழுத்துக்குச்சு. தங்க கட்டிகளை கொண்டு வரும்படி மனைவி கிட்ட கையால சைகை பண்ணனான். ஐயோ, என் வீட்டுக்காரர் கைய உருட்டி விளாம்பழம் கொண்டு வர சொல்றாரு, நான் எங்க போவேன்னு சொல்லி பொத்துன்னு கனவ மேல விழுந்தா. அவன் பொசுக்குன்னு போயிட்டான். அதனால நம்ம கிட்ட இருக்கும் போதே இளமையிலேயே தர்மம் பண்ணணும். மீண்டும் குறளை பார்க்கலாம். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.